ஏன்னா என்னைக்குமே பிஜேபி அவர்களை எந்த இடத்திலும் எதிரியாகவோ குறைவாகவோ எதாகவும் பேசியது கிடையாது. அவ்வளவு தூரம் நட்பு பாராட்டி இருந்த இடத்துல நீங்க வெறும் சீட்டுக்காக காங்கிரஸோட போய் நீங்க காம்ப்ரமைஸ் பண்ணதுனால வந்த விளைவுகள் அது அண்ணாமலை தலைவருக்கு தெரியும் எப்படி அதை ஃபேஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவர்களை மக்களே நிராகரித்தவர்கள். அப்புறம் எதுக்கு நம்ம தலைவர்கள் அதை பத்தி கவலைப்படணும்? இல்ல, அண்ணாமலை அவர்கள் பேசுனது என்னன்னு பாத்தீங்கன்னா, மும்பை ஒரு சர்வதேச நகரம் உள்ள சுருக்கிடாம பெருசா சொல்றாரு. அதுல என்ன கோபம் வந்துருச்சு அவங்களுக்கு அந்த அளவுக்கு? தமிழ்நாடு தனி நாடுன்னு கேட்டாங்களோ அதே போல உங்களுக்கு மும்பையிலயுமே மராட்டியர்களுக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொள்கை அவங்க கிட்ட இருந்தது. எல்லா வரவு செலவுகளும் உங்களுக்கு முதல்ல எங்க இந்த பிசினஸ் இன்டர்நேஷனல் லெவல்ல ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொன்னா மும்பைல தான் நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. அப்படின்னு இருக்கும்போது அதனால அவர் சொல்றாரு இது சர்வதேசம் அப்படின்னு சொல்லிட்டு அதை அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியாமல் இருக்கலாம். ஆனால் அப்படி நீங்க இன்னைக்கு நினைக்கல அப்படின்னு சொன்னா நீங்க தனித்து விடப்படுவீர்கள். அவரால அவருடைய விஷயங்களை தனியாக பார்த்து கொள்ள முடியும். இன்னொருத்தருடைய போர்வைக்குள்ளோ நிழலுக்குள்ளோ இருக்கணுங்கிற அவசியம் அவருக்கு கிடையாது. ஆனால் கட்சி அப்படின்னு வரும்பொழுது கட்சி என்ன சொல்லுதோ அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய, அதற்கு ஒத்துக்கொள்ளக்கூடிய, அவர்கள் சொல்படி நடக்கக்கூடிய தலைவராக தான் அவர் இருக்காரு. பாஜகவின் முன்னாள் மாநில தலைவர் கருதாமல் ஒரு தமிழராக கருதி யாருமே ஏன் குரல் கொடுக்கல தமிழ்நாட்டுல? புரியும், எல்லாமே ஒரு நரேட்டிவ் செட்டிங்கா தான் இந்த டிஎம்கே கவர்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்றது உங்களுக்கு தெரியும். வெனிசுலாவுக்கு ஒண்ணுன்னா இங்க இருந்து குரல் கொடுப்பாங்க, இங்க இருந்து பங்களாதேஷுக்கு ஒண்ணுன்னா குரல், பங்களாதேஷ்ல இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு ஒண்ணுன்னா குரல் கொடுப்பாங்க. ஆனால் கடந்த ஒரு மாதத்துல நீங்க பார்த்திருப்பீங்க 3 இந்துக்களை உயிரோட எரிச்சு கொண்டிருக்காங்க. இன்னி வரைக்கும் ஏதாவது ஒரு கட்சி, அது கம்யூனிஸ்டா இருக்கட்டும், திமுகவா இருக்கட்டும், விடுதலை சிறுத்தைகளா இருக்கட்டும், வாயை திறந்து ஒரு வார்த்தை பேசி இருக்கிறாங்களா? இங்க மத சார்பற்றவன் அப்படிங்கிறது அந்த கோட்டுக்குள்ள என்ன இருக்கணும் அப்படின்னா இந்துக்கள் அவனுடைய மத அடையாளங்களை அழித்து கொண்டு இருக்கணும். இதுதான் இங்க இருக்கக்கூடிய நிலைமை. அப்படி இருந்தாதான் உங்களை தமிழனாகவோ மனிதனாகவோ இந்தியனாகவோ அவங்க ஏத்துக்குவாங்க. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழக பாஜகவின் பொருளாதார பிரிவு தலைவர் டாக்டர் காயத்ரி அவர்கள். வாருங்கள், அவரோட பேசுவோம். வணக்கம் மேடம். வணக்கம் மேம். மும்பை நகரம் பற்றி தமிழக பாஜகவின் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் பேசிய கருத்து மிகப்பெரிய ரொம்ப வைரலா போய்கிட்டு இருக்கு. அங்க உள்ள உத்தவ் தாக்கரே போன்றவர்கள் எல்லாம் ரொம்ப கடுமையான விமர்சனங்களை வைக்கிறாங்க. அவருடைய உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அவங்களுடைய விமர்சனங்கள்லாம் இருக்கு. என்ன காரணம்? அப்படி என்ன அண்ணாமலை அவர்கள் தவறா சொல்லிட்டாரு? அதாவதுங்க, எப்பொழுதுமே சரியான விஷயத்தை உண்மையான விஷயத்த பேசினா எல்லாருக்கும் கோபம் வரத்தான் செய்யும். ஏன்னா இது ராஜ் தாக்கரேயோ மற்றவங்களோ பேசுறது, ஆதித்ய தாக்கரேயோ பேசுறது நம்ம ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா பால் தாக்கரே இருந்த காலத்துல இந்த மண்ணுக்காக இந்த தேசத்துக்காக அப்படின்னு சொல்லிட்டு எந்த காலத்திலும் அவர்களுடைய கொள்கையை சமரசம் செய்து கொள்ளாமல் இருந்தவர்கள். ஒரு சீட்டு வேணும், நாம மைனாரிட்டியாக ஓட்டு வாங்கியிருந்தா கூட நமக்கு முதலமைச்சர் சீட்டு வேணும் அப்படிங்கிற ஆசையில இன்னைக்கு எப்படி திருமாவளவன் அவர்களோ இல்ல காங்கிரஸ் அவர்களை எதிர்த்தே திமுக படம் எடுத்த பிறகும் எனக்கு சீட்டு கிடைச்சா போதுன்னு வாயில பிளாஸ்டர் போட்டு எப்படி ஒட்டி இருக்காங்களோ அப்படி இந்த ராஜ் தாக்கரேயோ இல்ல அவங்க குடும்பமோ காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சது. இது இந்திய வரலாற்றில் முதல் முறையாக அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த தாக்கரேவை அவருடைய அபிமானிகள், அவர்களுடைய ஃபாலோவர்ஸ், அவருக்காக உயிரை கூட கொடுக்க துணிந்த அந்த மக்களாலேயே கூட ஏற்றுக்கொள்ள முடியல. ஏன்னா அவங்க அந்த தாக்கரே குடும்பத்தை தாக்கரேயோட வாரிசுன்னு பார்க்கல, தன்னுடைய கொள்கையை சொல்றதுக்கு உள்ள ஒரு தலைவனாக பால் தாக்கரேயை பார்த்ததுனால அவருக்கு அவ்வளவு பெரிய அபிமானம் இருந்தது. எப்போ என்னுடைய கொள்கையில நீங்க மாறி எனக்கு அந்த சீட்டு கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இருந்தீங்களோ அதனாலதான் அதற்கு பிறகு ஏக்நாத் ஷிண்டே வெளியில வர வேண்டியதா போயிருச்சு. அவருக்கு பின்னால் பெரும்பான்மையான மக்கள் போனாங்க. அததான் நீங்க பார்க்கணும். அது எலெக்ஷன்லயும் சரி இல்ல எம்எல்ஏக்களாக இருக்கும்போதும் சரி அவர்கள் எல்லாம் ஏன் இவர்கள் பின்னால போனாங்கன்றத வச்சே நமக்கு தெரியும். அவர்களுக்கு தமிழ்நாட்டை போல
சீட்டு முக்கியம் இல்ல, ஓட்டு முக்கியம் இல்ல, அவர்களுடைய கொள்கை முக்கியமாக இருந்திருக்குன்ட்டு. அதனாலதான் இவர் இப்படி பேச வேண்டிய சூழ்நிலை வந்தது. ஏன்னா எந்த காலத்திலும் பால் தாக்கரேயுடைய ஆன்மா கூட அவர்களை மன்னித்து இருக்காது. ஏன்னா அவ்வளவு பெரிய துரோகத்தை பால் தாக்கரேயை நம்பி இருந்தவர்களுக்கு செஞ்சவங்க இவங்க. அதனால அவங்களுக்கு அந்த கோபம் வருது. அதாவது நமக்கு அது கிடைக்கலையேன்ற ஆத்திரம் வருது. அந்த கோபமும் ஆத்திரமும் அவர்களுடைய கண்களை மறைக்குது. அவங்க என்ன பேசுறோம்னு தெரியாம பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருந்ததுனாலதான் இன்னைக்கு தாக்கரே குடும்பம் வந்து பிஜேபியோட இல்லாம இன்னைக்கு வந்து தனியா இருக்க வேண்டிய சூழல் வந்திருக்குதுன்னு நாங்க நினைக்கிறோம். ஏன்னா என்னைக்குமே பிஜேபி வந்து அவர்களை எந்த இடத்திலும் எதிரியாகவோ குறைவாகவோ எதாகவும் பேசியது கிடையாது. அவ்வளவு தூரம் நட்பு பாராட்டி இருந்த இடத்துல நீங்க வந்து வெறும் சீட்டுக்காக காங்கிரஸோட போய் நீங்க காம்ப்ரமைஸ் பண்ணதுனால வந்த விளைவுகள் அது வந்து அண்ணாமலை தலைவருக்கு தெரியும் எப்படி அதை ஃபேஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவர்களை மக்களே நிராகரித்தவர்கள். அப்புறம் எதுக்கு நம்ம தலைவர்கள் அதை பத்தி கவலைப்படணும்? இல்ல, அண்ணாமலை அவர்கள் பேசுனது என்னன்னு பாத்தீங்கன்னா, மும்பை ஒரு சர்வதேச நகரம், உள்ள சுருக்கிடாம பெருசா சொல்றாரு. அதுல என்ன கோபம் வந்துருச்சு அவங்களுக்கு அந்த அளவுக்கு? இல்ல அது என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு காலத்துல வந்து எப்படி தமிழ்நாடு தனி நாடுன்னு கேட்டாங்களோ அதே போல உங்களுக்கு மும்பையிலயுமே வந்து மராட்டியர்களுக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கொள்கை அவங்க கிட்ட இருந்தது. ஆனால் அத அவங்க சமரசம் பண்ணிக்கிட்டாங்க. எதனால அப்படின்னு சொன்னா, நீங்க சொன்ன அதே காரணத்துக்காக தான். சர்வதேச நகரம் ஆயிடுச்சு, இங்க அவ்வளவு தொழில் வருது. ஏன்னா நீங்க பார்த்திருப்பீங்க, நம்முடைய இந்தியாவோட தலைநகர் டெல்லியாக இருந்தால் கூட பிசினஸ் கேபிட்டல் மும்பை தான் நம்ம இன்னி வரைக்கும் சொல்லிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி மும்பைல தான் நமக்கு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் வந்தது. எல்லா வரவு செலவுகளும் உங்களுக்கு முதல்ல எங்க இந்த பிசினஸ் இன்டர்நேஷனல் லெவல்ல ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொன்னா மும்பைல தான் நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. அப்படின்னு இருக்கும்போது அதனால அவர் சொல்றாரு இது சர்வதேசம் அப்படின்னு சொல்லிட்டு. அதை அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியாமல் இருக்கலாம். ஆனால் அப்படி நீங்க இன்னைக்கு நினைக்கல அப்படின்னு சொன்னா நீங்க தனித்து விடப்படுவீர்கள். இன்னைக்கு உலகமே உங்க கைக்குள்ள வந்துருச்சு. நாம இன்னைக்கு தன்னிறைவோட இருக்கோம். நமக்கு வந்து வெளிநாடு எந்த நாடோட பொருள் வராட்டி கூட இந்தியாவால தனியாக தன்னிறைவோட வாழ முடியும். ஆனால் இங்கிருந்து நாம உற்பத்தி பண்ற பொருட்கள் எல்லா நாடுக்கும் போகும் பொழுது இன்னும் நம்ம வளர்ச்சி அடைவதற்குரிய ஒரு அனதர் ஆப்ஷனாக இருக்குது. அப்ப அத அவர் சொல்றாரு. ஏன்னா இங்க எல்லாரும் வராங்க, எல்லா ஸ்டேட்ல இருந்தும் அங்க வந்து இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நம்மளுடைய திங்கிங்ல இருந்து எல்லாமே பிராடா இருக்கணும்னு. அது ஒரு மனிதனுக்கு கோபம் வருது அப்படின்னு சொன்னா உங்களுடைய சிந்தனையை நீங்க சுய பரிசோதனை செஞ்சு பார்க்கணும். இல்ல, ஒரு கட்சியின் தலைவர் அந்த ஒரு அங்கீகாரமே இல்லாம நீங்க திரும்ப வந்தா என்னன்னாலும் பண்ணுவேன்னு அண்ணாமலை மிரட்டுறாரு. அண்ணாமலை அவர்கள் கொஞ்சம் கூட அதுக்கு அசைந்து கொடுக்காமல் நான் மீண்டும் வருவேன் மும்பைக்குன்னு பேசுறாரு. எந்த தைரியத்துல மோடி இருக்கார் அப்படின்ற தைரியத்துல தான் அண்ணாமலை அவர்கள் பேசுறாரா? மோடி இருக்காருன்னு அவருக்கு தைரியமே தேவையில்லைங்க. ஏன்னா அவருக்கே ஒரு ஐபிஎஸ் ஆக இருந்துட்டு என்னுடைய எதிர்காலம் எதுன்னு தீர்மானிச்சு இந்த கட்சிக்கு வந்து இன்னைக்கு எல்லாரும் பின்னாடி இருந்து பேசுறது என்ன, அவரை வந்து தலைவர் பதவியிலிருந்து தூக்கிட்டாங்க, ஓரங்கட்டிட்டாங்க அப்படின்ட்டு. ஆனால் நீங்க பாருங்க எந்த அளவிற்கு நம்முடைய கட்சி அவருக்கு எல்லா இடத்துலயும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குது அப்படிங்கறத தெரியும். ஆனாலும் அவர் என்ன பண்றாரு, நான் செய்யற தொழிலை நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இயற்கை விவசாயம் ஸ்டார்ட் பண்ணிருக்காரு, மாட்டு பண்ணை ஸ்டார்ட் பண்ணிருக்கிறாரு. சோ இப்ப இதெல்லாம் எதை காட்டுது அப்படின்னு சொன்னா, அவரால அவருடைய விஷயங்களை தனியாக பார்த்து கொள்ள முடியும். இன்னொருத்தருடைய போர்வைக்குள்ளோ நிழலுக்குள்ளோ இருக்கணுங்கிற அவசியம் அவருக்கு கிடையாது. ஆனால் கட்சி அப்படின்னு வரும்பொழுது கட்சி என்ன சொல்லுதோ அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய, அதற்கு ஒத்துக்கொள்ளக்கூடிய, அவர்கள் சொல்படி நடக்கக்கூடிய தலைவராக தான் அவர் இருக்காரு. அந்த அளவுக்கு அவரால எளிமையாக கீழே இறங்கி நான் மோடிக்கு கீழே அவர் என்ன சொன்னாலும் நான் கேட்பேன் அப்படிங்கக்கூடிய இடத்துல அவர் இருக்கார். அதனால அவரை நம்பி இருக்கார் அப்படின்ற அர்த்தம் கிடையாது. அதை தன்னாலேயே ஃபேஸ் பண்ணக்கூடிய திறமையும் தகுதியும் அவரால முடியும் அப்படிங்கிறது ஊருக்கே தெரிஞ்ச விஷயம். இல்ல, ஸ்டார்டிங்கே சொன்னீங்க இந்த உண்மையை பேசினாலே திமுக போன்ற கட்சிகளுக்கெல்லாம் பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ணாமலர்கள் எந்த ஒரு கருத்து தெரிவித்தாலும் மிக கடுமையான விமர்சனங்கள் வந்தது. இப்ப அவரை ஒரு பாஜக ஒரு முன்னாள் மாநில தலைவரை எடுத்துக்காம ஒரு தமிழ்நாட்டு நபராக எடுத்துக்கொண்டால் அங்க அவங்க பேசும்போது தமிழ்நாட்டுல வந்து நீங்க ஒண்ணு சொல்ல தேவையில்லை, ரசமலாய் ரசகுலாய் எல்லாம் மாதிரி ஒரு மாதிரி விமர்சனம் பண்ணாங்க. இப்ப ஒரு பாஜகவின் முன்னாள் மாநில தலைவர் கருதாமல் ஒரு தமிழராக கருதி யாருமே ஏன் குரல் கொடுக்கல தமிழ்நாட்டுல குறிப்பா? அப்ப அவங்களுக்கு எல்லாம் வந்து கட்சி பேதம் தான். எல்லாமே ஒரு நரேட்டிவ் செட்டிங்கா தான் இந்த டிஎம்கே கவர்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்றது உங்களுக்கு தெரியும். இது ஒடிசால யாரு வந்து அந்த பொறுப்புல இருந்தாங்களோ அவர்கள் ஜெகநாதர் கோயிலோட சாவியை காணாம அடிக்கிறாங்க.
அப்போ அவர் சொல்றாரு, அந்த நபரை குறித்து சொல்றாங்க, தமிழ்நாட்டுல தான் போய் சாவியை தேடணும்னு. ஏன்னா நீங்க தமிழ்நாட்டுக்காரர், உங்ககிட்ட சாவியை கொடுத்தேன், அப்ப நீங்க அந்த சாவியை தொலைச்சிட்டீங்க, அப்ப எங்க வச்சிருக்கீங்கன்னு உங்ககிட்ட சொல்லணும்னு. அதை எப்படி இவங்க மாத்துனாங்க? தமிழர்களை அசிங்கப்படுத்திட்டாங்க, தமிழர்களை திருடர்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஆனா மக்களுக்கு ரொம்ப தெளிவா புரிஞ்சுது, இது 2 தனிநபர்களுக்குள்ள விஷயம், இதுல தமிழர்களுக்கு சம்பந்தம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. அதே போலதான் இந்த விஷயமும். இந்த இடத்துல அவர் பொதுப்படையாக தமிழர்களைன்னு சொல்ற, தமிழ்நாட்டுல இருந்து தமிழர்கள் அப்படின்னு சொல்லும் போது கூட உங்களுக்கு, ஏன்னா இங்க இருக்கிற மக்கள் நீங்க பாத்தீங்கன்னா வெனிசுலாவுக்கு ஒண்ணுன்னா இங்க இருந்து குரல் கொடுப்பாங்க, இங்க இருந்து பங்களாதேஷுக்கு ஒண்ணுன்னா குரல், பங்களாதேஷ்ல இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு ஒண்ணுன்னா குரல் கொடுப்பாங்க. ஆனால் கடந்த 1 மாதத்துல நீங்க பார்த்திருப்பீங்க 3 இந்துக்களை உயிரோட எரிச்சு கொண்டிருக்காங்க. இன்னி வரைக்கும் ஏதாவது ஒரு கட்சி, அது கம்யூனிஸ்டா இருக்கட்டும், திமுகவா இருக்கட்டும், விடுதலை சிறுத்தைகளா இருக்கட்டும், வாயை திறந்து ஒரு வார்த்தை பேசி இருக்கிறாங்களா? யோசிச்சு பாருங்க. இதுதான் இவர்கள், அதாவது இந்த நாட்டுல இஸ்லாமியர்கள் இஸ்லாமியர்களாக வாழ முடியும், கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவர்களாக வாழ முடியும். ஆனால் ஒரு இந்துவாக வாழ்ந்தால் அவன் இந்துத்துவா, அவன் மதவாதி, அவனுடைய மத அடையாளங்கள் எல்லாவற்றையும் அழித்து கொண்டு எல்லாத்தையும் சமரசமோட போனான் அப்படின்னு சொன்னா அவன் மத சார்பற்றவன். இங்க மத சார்பற்றவன் அப்படிங்கிறது அந்த கோட்டுக்குள்ள என்ன இருக்கணும் அப்படின்னா, இந்துக்கள் அவனுடைய மத அடையாளங்களை அழித்து கொண்டு இருக்கணும். இதுதான் இங்க இருக்கக்கூடிய நிலைமை. அப்படி இருந்தாதான் உங்களை தமிழனாகவோ மனிதனாகவோ இந்தியனாகவோ அவங்க ஏத்துக்குவாங்க. இல்ல அப்படின்னா உங்களை அசிங்கப்படுத்துவாங்க, சங்கின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா இந்துத்துவவாதின்னு சொல்லுவாங்க, இல்ல மதவெறி பிடிச்சவன்னு சொல்லுவாங்க. இது எந்த கேப்ஷனுக்குள்ள வேணா அவங்க கொண்டு நரேட்டிவ செட் பண்றதுக்கு எல்லா காலத்திலயும் அவங்க தயாராக தான் இருந்திருக்கிறாங்க. அதனால அவர்களுக்கு இதை பற்றி எல்லாம் கவலையே கிடையாது. ஆனால் அங்க ஒரு இஸ்லாமியரை ஏதாவது பேசியிருந்தாங்கன்னா இந்நேரம் அவங்க குரல் கொடுத்திருப்பாங்க. அது தமிழரா இருக்கணும்னு அவசியம் இல்ல, அது எந்த ஸ்டேட்ல இருக்கக்கூடியவனை பத்தி பேசியிருந்தாலும் இவங்க பேசியிருந்திருப்பாங்க. தமிழன்னு சொன்னாலும் இவங்க கண்டுக்க மாட்டாங்க, தமிழர்னா யார், இவங்க தமிழர் இல்லை அப்படின்ற நிலைப்பாட்டுக்கு வந்துடுறாங்க. ஆமா ஆமா ஆமா. ஓகே மேம். மேம் அதே நேரத்துல இவங்க பாஜக ஒரு ரவுடிகள் இருக்கக்கூடிய கட்சி அப்படி இப்படிலாம் விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்க சமீப காலங்கள்ல. இப்ப 2 தினங்களுக்கு முன்னாடி ஒரு தனியார் தொலைக்காட்சி விவாத நிகழ்ச்சி நடந்தது. அதுல கொஞ்சம் பேச்சுக்கள் முற்றிய நிலையில திமுகவை சேர்ந்த பத்திரிகையாளர் என்று சொல்லப்படுகிறார், ஆனால் வெளியில பாத்தீங்கன்னா திமுக ஆட்களை கூட்டிட்டு பாஜக சேர்ந்தவர்கள் தாக்குதல் நடத்தினாங்க. சமீபத்துல செந்தில் அப்படின்றவர் கூட தாக்குதல் நடத்தி மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாச்சு. பாஜக எஸ்டி சூர்யா மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. இப்ப இது எந்த மாதிரியான ஒரு போக்கை கடைபிடிக்கிறது திமுக? சரி, இந்த நியாயம் எல்லாம் ஊருக்கு மட்டும்தான். நீங்க நீங்க சொன்னீங்க இல்லையா, அந்த செந்தில் அவர்கள் அவரே சொல்லியிருக்காரு, என்ன திமுகவோட சொம்புன்னு சொல்லாத, என்ன திமுகவோட அண்டான்னு சொல்லுன்னு. ஆனால் கொஞ்சம் கூட இந்த ஊடகங்கள் கூச்சமே இல்லாமல் அவரை ஒரு பத்திரிகையாளர் அப்படிங்கிற போர்வையில, அரசியல் விமர்சகர் அப்படிங்கிற போர்வையில அவரை உள்ள கூட்டிட்டு வர்றதுனாலதான் இந்த பிரச்சனை. அதுதான் நாம கவனிக்க வேண்டிய விஷயம். இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு அதை எதிர்த்து கேட்க கூட திராணி இல்லாம போச்சு. அவரை நீ கூப்பிடு, ஆனா நீ பத்திரிகையாளனா கூப்பிடாத. திமுக காரனா நீ கூப்பிடு, திமுகல 3 பேரை கூப்பிடுறியா, 2 பேரை கூப்பிடுறியா, இல்ல ஒருத்தரை கூப்பிடுறியா, அது அவராக அப்படின்னு நீ சொன்னா நான் அக்செப்ட் பண்ணிப்பேன். நீங்க வெறும் அவரை பத்திரிகையாளர், நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரே நாடு பத்திரிகையில ஒரு ஆசிரியராக இருக்காங்க அப்படின்னா அவரை அவர் பத்திரிகையாளரா ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஜனம் தொலைக்காட்சியில பத்திரிகை மன்றத்துல என்ன நடந்ததுன்னு நீங்க பார்த்திருப்பீங்க. ஜனம் தொலைக்காட்சியா மே 17 இயக்கத்துல அந்த முருகன் என்ன சொன்னாரு, நீ வெளியில போ, நான் உங்க கூட வச்சு பேசுறதுக்கு தயாராக இல்லைன்னு. அப்ப ஜனம் தமிழ்னா நீங்க ஒரு ஊடகமாகவே ஒத்துக்கொள்ள மாட்டீங்க. ஆனா அவராகவே அவரோட காணொலியில நான் திமுகவோட சொம்பு இல்ல அண்டான்னு சொன்னதோட மட்டும் இல்லாமல் வெட்கமே இல்லாமல் எனக்கு நான் ஒரு காலத்துல அவர் இந்த மாடரேட்டரா வரும்போதே ஒரு சார்பு தான் இருப்பாரு. ஏன்னா நான் அவருடைய இதுலயுமே நிறைய பேசி இருக்கிறேன். அப்ப கூட சரி அவருக்கு தெரிஞ்சது அப்படிதான். ஆனால் ஒரு ஊடகத்துல இருக்காரு அப்படிங்கிறதுக்காக நம்ம மரியாதை கொடுப்போம். இன்னைக்கு வெட்கமே இல்லாமல் இந்த பாருங்க உதயநிதியை எப்படி எல்லாரும் புகழ்றாங்க அப்படின்னு சிங்கப்பூர்ல இருந்து ஒரு வீடியோ எடுத்து போடுறாரு, மலேசியால இருந்து ஒரு வீடியோ எடுத்து போடுறேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு, பொழுது விடிஞ்சு பொழுது அடைஞ்சா திமுகவுடைய அஜெண்டாவை நிறைவேற்றக்கூடிய ஒரு 200 ரூபாய் கொத்தடிமையாக இருக்கின்ற அவர் இதெல்லாம் செய்யலனாதான் நீங்க ஆச்சரியப்படணும். செஞ்சதுக்காக நீங்க ஆச்சரியப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா இதெல்லாம் இன்பார்ன் கேரக்டர்ஸ் ஆஃப் திமுக.
மேம் இப்போ விஜய் அவர்களை வச்சுதான் ஒட்டுமொத்த அரசியல் நகர்ந்துகிட்டு இருக்கு. ஏன்னா இப்ப ஜனநாயகன் படம் வர்றது மத்திய அரசு பாஜகவினாலதான் தடைப்படுதுன்னு சொல்றாங்க. இப்ப சிபிஐ விசாரணையிலையும் ரொம்ப வந்து விஜயை பிரஷர் பண்றாங்க. அப்படி எல்லாம் அடுத்தடுத்து கருத்துக்கள் வந்துகிட்டே இருக்கு. உண்மையிலேயே விஜயை பாஜக ரொம்ப போட்டு துன்புறுத்துகிறதா? அவங்க ப்ரூவ் பண்ணட்டும். எந்த ம். வாயால என்ன வேணா சொல்லலாங்க. அதுக்கு ப்ரூவ் பண்றதுன்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? யோசிச்சு பாருங்க. கோர்ட்டுக்கு யாரு முதல்ல போனான்னு நீங்க பாருங்க. யாரு கோர்ட்டுக்கு போனான்னு பாருங்க. நான் இந்த நேத்தோ முந்தா நாளோ ஒரு செய்தி பார்த்தேன். அவங்க சொல்றாங்க வந்து அந்த கோர்ட்ல இருக்கிறதுனால நம்ம இதை ரொம்ப பேச முடியாது. ஆனா இந்த விஷயத்த நான் வந்து செய்தியா படிச்சதை உங்ககிட்ட சொல்றேன். அவங்க சொல்றாங்க இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு சர்டிபிகேட் கொடுத்தாங்க. அடுத்த 4 மணி நேரத்துல சொல்றாங்க இந்த மாதிரி அதுல உள்ள ஒருத்தர் வந்து இதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. அதனால செகண்ட் ரிவ்யூக்கு போறோம்னு சொன்னாங்க. அதனால என்னன்னு தெரியாதனால நாங்க கோர்ட்டுக்கு போனோம் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் நமக்கு வெளியில தெரியக்கூடிய விஷயமாக இருக்கிறது. நான் என்ன சொல்றேன், எதாக இருந்தாலும் நீங்க நேரடியா சந்திச்சு வாங்க. கோர்ட்டுக்கு போயிட்டா இது யார் கையிலுமே இல்லை. ஏன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், அப்படி பாஜக அழுத்தம் கொடுக்கறதாக இருந்தால் தமிழ்நாடு கவர்னருக்கு எதிராக சுப்ரீம் கோர்ட் ஒரு தீர்ப்பு சொல்லுது. துணைவேந்தர்கள் நியமனத்துல தமிழக அரசுக்கு தான் சொல்லுது இல்லைங்களா? இந்த கவர்னர் யார் நியமிக்கப்பட்டாங்க? இங்க இருக்கக்கூடிய பிரசிடென்ட் அவர்களாலையும் இங்க இருக்கக்கூடிய பிரைம் மினிஸ்டர் அவர்களுடைய ஒப்புதல்லையும் தானே அவங்க வந்தாங்க. அப்படிப்பட்ட கவர்னரை வந்து சுப்ரீம் கோர்ட்டு இல்ல இல்ல இனிமே தமிழ்நாட்டுல அவங்க தான் வேந்தர்னு சொல்றாங்க, அவர் தான் துணைவேந்தரை நியமிப்பாங்கன்னு சொல்லும் பொழுது அப்ப எங்கங்க வந்து இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் போச்சு? யோசிச்சு பாருங்க. இப்போ இது வந்து என்ன பொறுத்த வரைக்கும் இன்னும் அவர் வந்து அவருடைய ரசிகர்கள் எல்லாம் ரசிகர்களாக தான் இருக்கார்கள். அந்த அளவுக்கு கூட ஒரு மெச்சூரிட்டி இல்லாம தான் அவங்க இருக்கிறாங்க. ஆனால் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு ஸ்டேட் கவர்மெண்டோட கவர்னருக்கு எதிராக சுப்ரீம் கோர்ட்ல தீர்ப்பு வருதுங்கும் போது இவர்கள் சொல்றாங்கல்ல, அடக்குறாங்க, ஒடுக்குறாங்க, ப்ரெஷர் பண்றாங்கன்னு. அப்ப சுப்ரீம் கோர்ட்டை ப்ரெஷர் பண்ணி இவங்களுக்கு சாதகமா அதை வாங்கி இருக்க முடியாதா? இல்ல மேம், யோசிச்சு பாருங்க. தாவேக தொண்டர்களை விட காட்டிலும், ஏன் விஜயை விட காட்டிலும் திமுக தான் ரொம்ப சொல்லுது. அப்படி ஸ்டாலின் அவர்களே, முதல்வர் ஸ்டாலின் அவர்களே மென்ஷன் பண்ணி காட்டுறாரு. என்ன தெரியுங்களா, ஒரு திருடன் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அந்த திருடன் வந்து திருடிட்டு ஓடும்போது திருடன் திருடன் கத்திக்கிட்டே ஓடுவானா. ஏன் அப்படின்னா பின்னால வரக்கூடியவங்க இவனை விட்டுட்டு முன்னால யாரு ஓடுனாங்களோ அவங்கள யாராவது திருடன் இருப்பான்னு கத்துக்கிற மாதிரி. ஏன்னா பராசக்தி படம் வெளியில வந்துருச்சு, அதுக்கு காம்படிட்டரா இது இருந்தது, இன்னைக்கு சோலோவா அவங்க இருக்கிறாங்க. அப்ப அது வந்து சரியா போகல அப்படிங்கிறது விமர்சனமாக இருக்குது, பல்வேறு விமர்சனங்களுக்கு உள்ளா இருக்குது. அதுல வெட்கப்பட வேண்டியது காங்கிரஸ். எப்படி வந்து ராஜீவ்காந்தி கொலையில அவர்கள் தண்டனை நிரூபிக்கப்பட்டு குற்றம் நிரூபிக்கப்பட்டு தண்டனை கொடுத்து தண்டனை பீரியட் அதிகமாக இருக்கிறதுன்னு விடுதலை பண்ண பேரறிவாளனை கட்டி பிடிச்சு டீ கொடுத்த ஸ்டாலின் நல்லவருன்னு செல்வ பெருந்தகை ஓபன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறாரு. கட்சிக்குள்ள இருக்கிற தலைவர்களையே தற்கூரின்னு பேசக்கூடிய அளவுக்கு இருக்கிறாரு. தன்னுடைய இதுல காங்கிரஸ் பீரியட்ல நடந்த ஒரு விஷயத்த அவ்வளவு எக்ஸாசுரேட் பண்ணி ஒரு சைடா ஒண்ணு பேசி இருக்கும் போது கூட தனக்கு எதிராக தான் இது பேசப்பட்டிருக்கிறதுன்ற பிரஜை கூட இல்லாம இன்னும் நான் வந்து திமுகவுக்கு வந்து நான் சொம்படிச்சுக்கிட்டு அவன் தர சீட்டை வாங்கிக்கிட்டு தான் இருப்பேன்னு சொல்லக்கூடிய ஆட்கள் அங்க இருக்கிறதுக்காக அவங்க என்ன வேணா செய்வாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப தன்னுடைய சுய இதுவே இல்லாமல் இருக்கிறவங்க இப்படிப்பட்ட இடத்துல இருக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா தன்னுடைய பிரச்சனையோ இல்ல இங்க இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னே நமக்கு சரியா தெரிய மாட்டேங்குது. அப்ப அடுத்தவங்க மேல பழிய போட்டு பேசாம இருந்துடலாம். ஏன்னா இருக்கவோ இருக்கு. ஆக்சுவலா இந்த சிபிஐ விசாரணை வேற போய்கிட்டு இருக்குதுன்னு நம்ம பாக்குறோம். அந்த சிபிஐ விசாரணையில நீங்க சொல்றீங்க பிரஷர் போட்டாங்கன்ட்டு. சிபிஐயை விசாரிப்பதற்கு தமிழ்நாடுக்குள்ள முந்திலாம் வந்து சிபிஐ தானாக ஒரு கேஸ் எடுக்க முடியும். இன்னைக்கு கவர்மெண்டோட பெர்மிஷன் இல்லாம நீங்க வந்து சிபிஐ உங்களை விசாரிக்க முடியாதுன்ற அளவுக்கு நீங்க அவ்வளோ கிளவரா பயந்து, ஓகேங்களா, முக்கியமா பயந்து இப்படி ஒரு இதை பாஸ் பண்ணி வச்சிருக்கிறீங்க, சட்டத்தை பாஸ் பண்ணி வச்சிருக்கிறீங்க. அப்படி இருக்கும் பொழுது யாரு தப்பு செய்தாலும், ஏன் நேரு போகலையா இல்ல பொன்முடி போய் விசாரணைக்கு ஆஜராகலையா? இப்படிலாம் ஆஜராகிறது இவங்களுக்கு என்ன புதுசா? சொல்லுங்க பாப்போம். தாவேக்காக்கு வேணா புதுசாக இருக்கலாம், விஜய்க்கு வேணா புதுசாக இருக்கலாம். ஆனால் இது ஏற்கனவே காலமாக ரெகுலரா நடந்துகிட்டு இருக்கிற ஒரு விஷயம். சிபிஐ விசாரணை அப்படின்னா
யாராக இருந்தாலும் எதிர்கொள்ளணும் அப்படிங்கிறது காலத்தினுடைய கட்டாயம். அதுவும் இது ஒரு சின்ன விஷயம் இல்லைங்க, 41 பேர் இறந்திருக்கக்கூடிய விஷயம். அப்போ உங்க பார்வையில என்ன இருக்கு, இன்னொருத்தருடைய பார்வையில என்ன இருக்கு, நீ ரிப்போர்ட் என்ன கொடுக்குறீங்க, எல்லாவற்றையும் வச்சுதான் சிபிஐ ஒரு டெசிஷன் எடுக்க முடியும். அப்ப அந்த விசாரணையை நேரடியாக எதிர்கொள்வதில் உங்களுக்கு என்ன தயக்கம் இருக்குது, இல்ல அதை பற்றி மத்தவங்க பேசுறதுக்கு என்ன அவர்களுக்கு தகுதி இருக்குது? விசாரணை எதிர்கொள்ளட்டும், தவறு யார் மேல இருக்கோ தண்டிக்கட்டும். யாராக இருந்தாலும் இங்க நம்ம தண்டனை கிடைக்கணும்னு தான் நம்ம நினைக்க போறோம். யாரும் யாருக்கும் இங்க சப்போர்ட் பண்றதுக்கு வரல. சிபிஐ காங்கிரஸ் பீரியட்ல சுப்ரீம் கோர்ட் சொல்லிருக்கு, காங்கிரசின் கைப்பாவையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி சிபிஐ. ஆனால் இந்த 11 வருஷத்துல இந்த கவர்மெண்ட்டுக்கு எதிராக பல தீர்ப்புகள் வந்திருக்கிறது, கவர்மெண்ட்டுக்கு சாதகமாக பல தீர்ப்புகள் வந்திருக்கிறது. ஆனால் ஒரு முறை கூட சுப்ரீம் கோர்ட் எங்களுக்கு அழுத்தம் தரப்பட்டிருக்கிறது, நாங்க வேற வழி இல்லாம இந்த தீர்ப்பை சொல்லிட்டோம் அப்படின்னு ஒரு தடவை கூட சொல்லல. இதுதான் எங்களுடைய பிஜேபியினுடைய மத்திய அரசினுடைய ஒரு நடுநிலையான ஒரு தன்மை. எது சரியோ நீங்க அதை சொல்லுங்க, நாங்க கோர்ட்ல வச்சு உங்களை பாத்துக்கிறோம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய நிலைமையாக இருக்கிறது. அதனாலதான் 500 ஆண்டு கால அயோத்தி பிரச்சனையை, 150 கால சட்ட போராட்டத்தை ஒரு சொட்டு ரத்தமின்றி கத்தியின்றி அவ்வளவு அழகாக அந்த தீர்ப்பை பெற்று இன்னைக்கு மிகப்பெரிய அளவுல அதை நிரூபிச்சு காட்டியிருக்காங்க. பிஜேபிக்கோ மத்திய எங்களுடைய அரசுக்கோ யாரும் பாடம் சொல்லித்தர வேண்டிய அவசியமே கிடையாது. ஓகே மேம், உங்களுடைய பல்வேறு கேள்விகளுக்கு உங்கள் நேரத்தை ஒதுக்கி பதில் தமைக்கு ரொம்ப நன்றி மேம். தொடர்ந்து பேசுவோம்.